திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலை வியாபாரிகள் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்னம்பாளையம் உழவர் சந்தை விவசாயிகள் சாலையில் காய்கறிகளை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கதிர்வேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிர்வேல், விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், திருப்பூர் பல்லடம் சாலை தென்னம்பாளையம் பகுதியில் உழவர் சந்தை செயல்பட்டு வருகிறது. அங்கு செயல்பட்டு வரும் உழவர் சந்தையில் திருப்பூர் மாவட்டத்தின் தாராபுரம், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் விளையும் காய்கறிகளை கொண்டு வந்து வேளாண் துறையிடம் உரிய அனுமதி பெற்று உழவர் சந்தையில் கடைபிடித்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் உழவர் சந்தைக்கு அருகாமையில் சாலையோர கடைகள் அமைத்து வியாபாரிகள் காய்கறிகளை வியாபாரம் செய்வதால் உழவர் சந்தையில் வியாபாரம் செய்யும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், அதனால் சாலையோர வியாபாரிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என தொடர்ந்து தென்னம்பாளையம் உழவர் சந்தை விவசாயிகள் கோரிக்கை வைத்து வந்தனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி ஆணையரிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் சாலையோர வியாபார கடைகள் அப்புறப்படுத்தாததன் காரணமாக கடந்த ஒரு வார காலமாகவே தென்னம்பாளையம் பகுதிக்கு வரும் விவசாயிகள் வேளாண் துறையிடம் அனுமதி பெற்று உழவர் சந்தையில் கடை அமைக்காமல் சாலையோர வியாபாரிகளுக்கு போட்டியாகவே தென்னம்பாளையம் பகுதியில் பல்லடம் சாலையிலேயே கடைகள் அமைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தனர். இதனால் பல்லடம் சாலையில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து நேற்று முன்தினம் திருப்பூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் திருப்பூர் மாவட்ட சப் கலெக்டர் சௌமியா தலைமையில் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. சாலையோர வியாபாரிகளை நிரந்தரமாக அப்புறப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததன் காரணமாக நேற்றைய தினமும் தென்னம்பாளையத்தில் உழவர் சந்தையில் கடை அமைக்காமல் சாலையோரங்களிலேயே விவசாயிகள் கடை அமைத்திருந்தனர். இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் உழவர் சந்தைக்கு வந்த விவசாயிகள் தென்னம்பாளையத்திற்கு உழவர் சந்தைக்கு செல்லாமல் சாலையிலும் கடை அமைக்காமல் தாங்கள் கொண்டு வந்த காய்கறிகளை பல்லடம் சாலையில் கொட்டி தங்கள் எதிர்ப்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விவசாயிகள் காய்கறிகளை சாலையில் கொட்டி அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக திருப்பூர் பல்லடம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் விவசாயிகளுடன் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் கோரிக்கைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் தற்காலிகமாக தங்கள் போராட்டத்தை கைவிட்டு தற்போது தென்னம்பாளையத்திற்குள் சென்றுள்ளனர். இருப்பினும் சாலையோர கடைகள் நிரந்தரமாக அப்புறப்படுத்தப்படாத பட்சத்தில் தாங்களும் தொடர்ந்து பல்லடம் சாலையிலேயே வியாபாரம் செய்ய இருப்பதாகவும் அவர்கள் உறுதி தெரிவித்தனர். போராட்டம் முடிவுற்று விவசாயிகள் சென்ற நிலையில் போராட்டத்திற்காக விவசாயிகள் சாலைகளில் கொட்டிய காய்கறிகளை தற்போது பொதுமக்கள் இலவசமாக எடுத்துச் செல்கின்றனர். குறிப்பாக விவசாயிகள் இந்த போராட்டத்திற்காக தக்காளி, கத்தரிக்காய், முள்ளங்கி, கீரை வகைகளை ஏராளமான கிலோ கணக்கிலான காய்கறிகளை சாலையில் கொட்டி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். அவை அனைத்தும் தற்போது பொதுமக்களால் இலவசமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் சப் கலெக்டரும் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் தங்கள் ஒரே கோரிக்கையாக தென்னம்பாளையம் உழவர் சந்தைக்கு அருகாமையில் சாலையோர வியாபாரிகள் கடை அமைக்க அனுமதிக்க கூடாது எனவும், நிரந்தரமாக அவை அப்புறப்படுத்தப்பட்டால் மட்டுமே தங்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்.